வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது வேத தர்ம சாஸ்திரத்தில் எவ்வாறு பரிவிடப்பட வேண்டும் தினந்தோறும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே பஞ்சாங்கமானது பரிவிடப்படுகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 3/2/5126 நாள் 17/5/2025 சனிக்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், அக்னி நட்சத்திரம் நாளிலே 14ஆம் நாளாக இந்த நாள் இருக்கின்றது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் 3/2/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 17/5/2025. சூரியோதயமானது காலை 5:54 அயனம் உத்தராயணி. ருது வசந்த ருது. மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரு. திதியானது பஞ்சமி திதி 54 நாழிகை. பின்னிரவு 3:30 வரை. அதன் பிறகு ஷஷ்டி திதி. இன்றைய சிராத்த திதியானது பஞ்சமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக, அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரி பஞ்சமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை. கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வாஷாடா நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 24 நாழிகை 45 வினாடி. பிற்பகல் 3:48 வரை. அதன் பிறகு உத்தராஷாடா நட்சத்திரம். உத்தராட நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்றர்களும் இன்றைய தினம் தங்களுடைய பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இதே வைகாசி மாதம் 30ஆம் நாள் பூர்வாஷாடா நட்சத்திரமானது வருகின்றது. அன்றைய தினத்தில் தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு தமிழ் மாதத்தில் 2 நாட்கள் நட்சத்திரம் மறுமையானால் 2ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் 14ஆம் நாள். இன்றைய ராகுகாலமானது காலை 8:54 முதல் 10:24 வரை.
யமகண்டமானது பிற்பகல் 1:24 முதல் 2:54 வரை. குளிகை காலமானது காலை 5:54 முதல் 7:24 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:54 முதல் 7:54 வரை குருஹோரை. காலை 10:24 முதல் 11:54 வரை சுக்கிரன் புதன் ஓரைகள். சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தையல். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:20 முதல் காலை 9:34 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:34 முதல் பிற்பகல் 3:48 வரை சந்திராஷ்டமம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:48 முதல் இரவு 9:55 வரை சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9:55 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 4:02 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சுக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடு இருங்கோ.